தென் ஐ மைசெல்ஃப் டோல்ட் ஹி கேவ் மீ 2-3 நேம்ஸ். அப்போது நான் வந்து எனக்கு முருகதாஸ் சார் பிடிக்கும், முருகதாஸ் சார் படம்னா நான் இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணேங்க சார். தினம் நான் போய் ஆஃபீஸில் நிற்கிறேன், நான் போய் கேட்குறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அவ்வளோ கஷ்டம் கூட கொடுக்கல எனக்கு. 2 பேருமே முருகதாஸ் சாரும் மகேந்திரன் சார் பேர் சொன்னோன்னே அவர் வந்து ஹி இமீடியட்லி அக்ரீட். அது ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அது தட் ஹேப்பன்ட். அண்ட் தென் இப்போ இந்த ப்ராஜெக்டில் மகேந்திரன் சார் ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் விஜய் டிவிலேருந்து வெளியில் வந்து ஹீ ஸ்டார்டட் இஸ் ஓன் திங் அண்ட் நவ் ஹீ இஸ் அ ஃபில்ம் ப்ரொடியூசர். அண்ட் அவங்களோட இந்த படம் பண்ணுறது இட்ஸ் வெரி ஸ்பெஷல் சார். ஸோ அந்த துப்பாக்கி ஹாலிடே அந்த ஃபேஸில் தான் நீங்கள் முருகதாஸோட சேர்ந்தீங்க? துப்பாக்கி, எஸ் சார். துப்பாக்கி பிகாஸ் சார் வாஸ் மேக்கிங் அ ஃபில்ம். அது 7ஆம் அறிவு பண்ணிட்டு இருந்தார். 7ஆம் அறிவு முடிகிற தருவாயில் இருந்தது. அது லாஸ்ட் 2 ஸ்கெடியூல் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் அது. அப்போ லாஸ்ட் 2 ஸ்கெடியூல் இருக்கும் பொழுது நான் அங்கே சேர்ந்தேன். பட் நான் இன்னும் ஒரு 2-3 ஏடிஸ் பிக் பண்ணியிருந்தாங்க. அது பிக் பண்ண காரணம் வந்து தட் டைம் துப்பாக்கி வாஸ் சப்போஸ் டு பி எ ஹிந்தி ஃபில்ம். அப்போ அந்த ஹிந்தி ஃபில்ம் ஏடிஸ் நாங்கள் ஹிந்தி டீம். ஸோ அந்த ஹிந்தி டீமை எங்களுக்கு அப்போ வந்து பாம்பேல இருந்து தான் ஒரு ப்ரொடியூசர் இருந்து அப்படி தான் நாங்கள் வி யூஸ் டு டீல் வித் ஹிம் அண்ட் வி வேர் ஒர்க்கிங் ஆன் அன்டைட்டில்டு ஹிந்தி ப்ராஜெக்ட் விச் எவென்ச்சுவலி பிகேம் துப்பாக்கி. ரைட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுவே கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். அது ஒரு அந்த ஹிந்தி படத்துக்காக நாங்கள் டெய்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாள் முருகதாஸ் சார் வந்து விளையாட்டாக சும்மா கேட்டார், நான் இது வந்து தமிழில் பண்ணலாம், யார் பண்ணலாம், இது முதல்ல தமிழில் பண்ணலாமா, இது கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டார் சார். கண்டிப்பாக ஆகும் சார், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த இன்டர்வல் பாயிண்ட் வந்து அதெல்லாம் அவர் நரேட் பண்ணார். எனக்கு ஃபஸ்ட் என்னோட வேலைக்கு வர சொல்லிட்டாரு. வர சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டே நான் ஏடியா அதுலேருந்து உடனே வர சொல்ல, நான் சேர்த்துக்கிறேன்ப்பா, நான் சொல்லும் போது நீங்கள் வாங்கன்னு ஒரு 20-25 டேஸ் கழித்து வர சொன்னார். அப்போ நான் போன முதல் நாள் வந்து அவர் வந்து அந்த துப்பாக்கியோட ஃபஸ்ட் ஹாஃபை நரேட் பண்ணார். அப்போது அது வரைக்கும் தான் இருந்தது கதை, ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஹி ஹேட் த ஜேர்னி என்ன அதுக்கப்புறம்ன்றது தெரியும். அந்த ஃபஸ்ட் ஹாஃப் நரேட் பண்ணிவிட்டு இது யாருக்கு தமிழில் பண்ணலான்னா யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டார். இப்போ நான் இன்னொரு ஒரு ஏடி அஜய் ஞானமுத்துன்னு 2 பேருமே வந்து விஜய் சாருக்கு இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார்ன்னு சொன்னோம். நாங்கள் சொன்னோம். அது தட் டைம் இட் வாஸ் அ ஹிந்தி ஃபில்ம். அதுலேருந்து ஒரு நாள் ஒரு 1.5 நாள் கழித்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் கால்டு முருகதாஸ் சார் அண்ட் ஹீ செட் விஜய் சாருக்கு ஏதாவது கதை வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். அப்புறம் முருகதாஸ் சார் வந்து சொன்னார், விளையாட்டுக்கு நீங்கள் சொன்னீங்க, அது இந்த மாதிரி கால் வந்தது, கோஇன்சிடென்டல், தட் வாஸ் வெரி கோஇன்சிடென்டல். அப்புறம் ஹீ ஸ்போக் டு த ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தி ஹிந்தி லீட் ஆக்டர் அக்ஷய் குமார் சார். தேவர் ஆல்சோ ஓகே வித் இட். அது தமிழில் பண்ணிவிட்டு அதை நம்ம ரீமேக் பண்ணிக்கலாம், ஒரிஜினலாக ஹிந்தியில் பண்ணலான்னு இருந்த படத்தை தமிழில் பண்ணிவிட்டு ரீமேக் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஹவ் துப்பாக்கி ஹேப்பன்ட். So that time I was working with sir. Yes sir. Right. So